சுண்டைக்காய் புளிக்குழம்பு. அடுப்பில் வடச்சட்டியை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த தட்டி வச்சுருக்க சுண்டைக்காய் தட்டிக்கொள்ளலாம். நான் தட்டவில்லை. தட்டி விதையை நீக்கி வேண்டுமானால் நீக்கிக் கொள்ளலாம். எனக்கு இப்படி போட்டால்தான் பிடிக்கும் என்பதால் நான் இப்படியே போட்டுக்கொள்கிறேன். போட்டு நன்கு வணக்க வேண்டும் எண்ணெயில். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், நிறமே மாறிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கணும். சுண்டைக்காய் வதக்கிய அதே எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட வேண்டும். சிறிய வெங்காயம் போட வேண்டும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கவும். அத்துடன் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கவும். நான் கட் பண்ணி வைத்துள்ளேன். சிறிதளவு உப்பு சேர்க்கவும். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்குவதற்கு. நன்கு வணங்கியதும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தேவைப்படுபவர்கள் தேங்காய் சேர்த்து கொள்ளலாம். நான் தேங்காய் சேர்க்கவில்லை. அதே எண்ணெயில் இன்னும் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிக்கவும். கடுகு பொரிந்ததும் வெங்காயம் சேர்க்கவும். சிறிய வெங்காயம் சேர்க்கவும். அத்துடன் ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கவும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வதங்கியதும் வதக்கி எடுத்து வைத்துள்ள சுண்டைக்காயை சேர்க்கவும். வதங்கியதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கவும். சாம்பார் தூள் சேர்க்கவும். சாம்பார் தூள் தேவையான அளவு சேர்க்கவும். நன்கு வதங்கியதும் அரைத்து வைத்துள்ள தேங்காய், வெங்காயம், தக்காளி வணக்கி அரைத்த மசாலாவை சேர்க்கவும். நான் தேங்காய் சேர்க்கவில்லை. நன்கு வதங்கியதும் அரைத்த மசாலாவை சேர்த்து கொள்ளவும். தேங்காய், வெங்காயம் வதக்கி வைத்துள்ள கருவேப்பிலை சேர்த்து நான் அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்து கொண்டேன். குழம்பு அதிகம் தேவைப்படுபவர்கள் சிறிது மல்லித்தூள் சேர்த்து கொள்ளலாம். உப்பு சேர்த்து கொள்ளவும். புளி நெல்லிக்காய் அளவு ஊற வைத்து கரைத்து வைத்துள்ளேன். அதை சேர்த்து கொள்ளலாம்.
நன்கு கொதி வரவும் சாம்பார் தூளிலே காரம் சேர்த்திருப்பதால் காரத்தூள் தேவையில்லை, மிளகாய்த்தூள். அதிகம் காரம் தேவைப்படுபவர்கள் சிறிது மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளலாம். நன்கு கொதி வந்தவுடன் இறக்கவும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்திற்கு மிக அருமையாக இருக்கும். நான் தக்காளி சீசன் என்பதால் தக்காளி அதிகம் சேர்த்துள்ளேன். இதுவே நன்கு சூப்பராக இருக்கும். நான் இதுவே நன்றாக இருப்பதால் வெல்லம் சேர்க்கவில்லை. தேவைப்படுபவர்கள் சிறிது வெல்லம் சேர்த்து கொள்ளலாம். நன்கு கொதி வந்ததும் மல்லித்தூள் போட்டு இறக்கவும். நாக்கில் சுவை இந்த குழம்பு இருந்து கொண்டே இருக்கும். திரும்பவும் எப்பொழுது செய்வோம் என்று காத்திருக்க தேவையிருக்கும். நன்றி, வணக்கம். செய்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். நாக்கில் சுவை இருந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.